சரத்குமார் அவருடைய பிறந்தநாளுக்கான ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. நாட்டாமை குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்திக்கோங்க அப்படின்னு. அவர்கிட்ட இருக்கிறதே 4 பேரோ 5 பேரோ, அந்த 5 பேர் பச்சை குத்திக்கிட்டு என்ன பண்ண போறாங்க? உடம்புறா பச்சை குத்திட்டு சுத்த வெட்டிங்க. எத்தனை கட்சிக்கு போவார், எத்தனை கொடியை மாற்றுவார். இன்னைக்கு பச்சை குத்துறதுலாம் செக்ஸ் படங்கள் தான் பச்சை குத்திக்கிறாங்க. அதோடு சேர்த்துக்கிட்டார் தான் கட்சி. இன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னார், அண்டே வீட்டுக்கு போய் கேட்டார், நோ மிஸ்டர் எம்ஜிஆர். அத்தனை பத்திரிகையாளர் பார்த்தாங்க. இட் இஸ் பார்பாரிக் ஆக்ட். கட்சி விட்டு வெளியே போனார். நடிகராக இருந்த காலத்திலேயே சீர்ந்த கூட இல்லையா? கொடுத்ததுக்கு பிறகு இப்போ இல்லாத ஒரு கட்சிக்கு பச்சை குத்திக்கிடும். முதல்ல ராதிகாவை குத்திக்க சொல்லு. சமீபத்தில் சரத்குமார் அவருடைய பிறந்தநாளுக்கான ஒரு நிகழ்ச்சி நடத்தினாங்க. அந்த நிகழ்ச்சியில் அவருடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே வந்து நாட்டாமை குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு பச்சை குத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிவுறுத்தல் வந்து வச்சிருந்தார். அதாவது கம்பல்ஷன் கிடையாது, பட் நீங்கள் எல்லாருமே இந்த நாட்டாமை குடும்பம் பச்சை குத்திக்கலாம். என்னை வந்து நீங்கள் ஈஸியாக பார்க்குறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் சந்திக்க வரவங்களுக்கும் இந்த பச்சை குத்துறதை காட்டி ஒரு க்ரீன் கார்டு போல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இது நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? இன்னைக்கு எம்ஜிஆர் சொன்னார் பச்சை குத்திக்க சொல்லி, காட்டு மிராண்டித்தனம்னு சொன்னாங்க. ஹண்டே போன்றவர்களாம் கட்சியை விட்டே வெளியே போனாங்க. நாஞ்சில் மனோகரம் போன்றவர்களாம் கட்சி விட்டு வெளியே போனதுக்கு காரணமே பச்சை குத்திக்கன்னு சொன்னதுனால தான். அதிமுகன்னு பச்சை குத்திக்கணும், கொடி போட்டுக்கணும்னு சொன்னார். முடியாதுன்னாரு. அந்த காட்டு மிராண்டித்தனத்தை இப்போ இவர் பண்ணியிருக்கார் சரத்குமார். சமத்துவம் அந்த நடிகர்களுக்கு அந்த புத்தி தான் வரும், வேற ஒன்றும் வராது. அவர்கிட்ட இருக்கிறதே 4 பேரோ 5 பேரோ, அந்த 5 பேர் பச்சை குத்திக்கிட்டு என்ன பண்ண போகிறாங்க? ஆளுக்கு ஒரு அட்டையை கொடுத்துட்டா முடிஞ்சு போகுது, கையெழுத்து போட்டு கொடுத்தா முடிஞ்சு போகுது. இதுக்கு எதுக்கு பச்சை குத்திக்கணும்? அது இவர்கிட்ட வாழ்நாள் போகிறா இவர்கிட்ட இருக்கணுமா? நீ நடிகனாகவே இல்லை. இப்போ நீங்கள் சொன்ன பிறகு தான் சரத்குமாருக்கு ஒரு ஆளே எனக்கு ஞாபகம் வரும். அப்படி ஒரு ஆள் இருந்தார், ஒரு காலத்தில் இருந்தார். சினிமா இருந்த காலத்தில் அவங்களாம் இருந்தாங்க. இன்றைக்கி சினிமா இல்லை. எங்கே இருக்குது சினிமா? ஒரு படத்துக்கு விளம்பரம் போட்டிருக்காங்க, முழு பக்க விளம்பரம். அந்த முழு பக்க விளம்பரத்துக்கான காசு கூட அந்த படத்துக்கு வருமானு தெரியல. எங்கே இருக்குது தியேட்டர்ஸு? எங்கே இருக்குது ரசிகர்கள்? யார் இருக்காச்சு? சினிமா பார்க்குறவங்க யார் இருக்காங்க? முதல்ல ஒரு படம் வருதுன்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேசுவோம், இந்த படம் வருதாமே, இவங்க நடிக்கிறாங்க, இவங்க இருக்காங்களாமே. இன்றைக்கி அச்சு ஊடகத்தில் கூட வந்து சினிமாவை பற்றி ஒரு செய்திகள் பெருசாக இல்லை. எனக்கு சினிமா ஒன்று நான் நடக்கிறதே எப்படி தெரியும்னா, ஒரு வார பத்திரிக்கை ஒன்று வாங்குற காலாகாலமாக வாங்கிக்கிட்டு அந்த வார பத்திரிக்கையில் விமர்சனம் போட்டு வருது. அதை வச்சு பார்க்கும்போது அப்படி ஒரு படம் வந்து ரிலீஸாகி ஓடி இருக்குது, அதை அந்த பத்திரிகைக்காரர் பார்த்து விமர்சனம் எழுதியிருக்காருங்கிறத வச்சு தான் இதெல்லாம் வந்துருக்குதுன்னு தெரியும். நான் சினிமா பார்த்து ரொம்ப காலம் ஆச்சு. நாங்களாம் முதல்லாம் வந்து விஜய் படம் வர்றா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய மாணவர்கள் காலேஜில் பசங்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா பார்த்தாங்க எல்லாம் விஜய் படத்துக்கு போயிட்டாங்கன்னுவாங்க. இன்றைக்கி யார் சினிமான்னு ஒன்று இல்லவே இல்லையே. பெண்கள்லாம் எங்கே போயிட்டாங்க? பெண்கள் பூரா சீரியல் பார்க்க போயிட்டாங்க. சீரியல் பார்க்க போனதுக்கு பிறகு இன்றைக்கி சினிமா இல்லை. சீரியல் பூராத்தையும் எடுத்துக்கிச்சோம். உலகம் முழுவதும் தான் நடக்குது. என்றைக்கு அமெரிக்காவில் வந்து சீரியல்லாம் வர ஆரம்பிச்சது டிவியில், வார்னர் பிரதர்ஸ், எம்ஜிஎம், பேரமவுண்ட்டு, யூனிவர்சல் இன்டர்நேஷ்னல், இந்த மாதிரி மிக 20th Century ஃபாக்ஸ், இது போல் பெரிய பெரிய கம்பெனிகள், உலகத்தையே கட்டி ஆண்ட கம்பெனிகள்லாம் காணாமல் போயிடுச்சு. இன்றைக்கி உலகம் முழுவதும் எங்கேயுமே சினிமா கிடையாது. ஹிந்தி படமெல்லாம் போய் அமிதாப் பச்சனை தமிழ் படத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்காரு. ஒரு படத்தை எடுத்து எல்லா மொழிக்கும் இது பண்ணி பேன் இண்டியான்னு போட்டு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த படம் இப்போ தமிழ் பட உலகத்துக்கு வந்து 10 பரிசு கிடச்சிருக்குது. என்ன காரணம்? வேறு மொழியில் படங்கள் இல்லை. கொடுக்குறதா தான் பரிசுகளை வச்சுக்கிட்டு என்னதான் பண்ணுவீங்க? தமிழில் உள்ளதான் படம் எடுத்துக்கிட்டாங்க, கொடுத்துக்கிட்டாங்க. 10 படங்களுக்கு வெற்றினாங்க. போட்டிக்கு அமைச்சதே 10 படம் தானே. தமிழ் படம் தானே போயிருக்குது, வேறு எந்த படமும் போகலையே, எடுக்கலையே. தெலுங்கு தமிழை தவிர வேறு எந்த மொழியில் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க சொல்லுங்கள். ஆக சினிமா இல்லை. அதில் இவரை பார்க்கறதுக்கு இவர்கிட்ட கட்சியில் அவர் கட்சி நடிகராக இருந்த காலத்துலேயும் யாரும் வந்து சேரல. இவர் கூட்டணி வைக்கிறனாலும் சீர்ந்த கூட இல்லை யாரும். பிரேமலதாவுக்கே வரலையே, கூட்டணி பேசுறதுக்கு வரலையே. விஜயகாந்த் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தார், அப்போவே வரலையே. அப்போவே நடிகர்கள்லாம் உழுந்துட்டாங்க. கொடுத்ததுக்கு பிறகு இப்போ இல்லாத ஒரு கட்சிக்கு பச்சை குத்திக்கிடுமா? முதல்ல ராதிகாவை குத்திக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் மற்றவங்களை 10 குத்த சொல்லலாம். அதுக்கான ஒரு விமர்சனமும் வந்திருக்கு சார். அதாவது அவர் சொல்றத அவர் குடும்பத்தில் இருக்கவங்களே கேட்க மாட்டாங்க. முதல்ல அவர் கொண்டாடிய கட்சி இதுக்கு இன்னைக்கு ராதிகா அவங்களோட தானே இருக்காங்க, சரத்குமாரோட தானே இருக்காங்க. அவங்கள குத்திக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் பார்க்கலாம் மற்றவங்க. சார் அதாவது அவர் வந்து அவருடைய கையில் வந்து தேசிய கொடி வந்து பச்சை குத்திருப்பாரு. அதாவது தேசத்தில் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பற்று இருக்கிறதுனால அவர் வந்து அந்த கொடியை பச்சை குத்திருக்காரு. இந்த ஒரு நான் பச்சையும் நான் குத்திப்பேன், ஆனால் இப்போ ஷூட் போயிட்டு இருக்கனால ஷூட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா நானும் வந்து குத்திப்பேன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. உடம்புறா பச்சை குத்திட்டு சுத்த வெட்டித்தான்.
எத்தனை கட்சிக்கு போவார், எத்தனை எத்தனை கொடியை மாற்றுவார், அதெல்லாம் நடக்கிற காரியம் இல்லை. பச்சை குத்துறதெல்லாம் காட்டு பிராட்டி தரும், அதெல்லாம் பேச்சுக்கிறதுலாம் அர்த்தம் இல்லை. அதெல்லாம் ஒரு காலம். இன்றைக்கி பச்சை குத்துறதெல்லாம் அவ்வளோ இது இல்லை. இன்றைக்கி பச்சை குத்துறதுலாம் செக்ஸ் படங்கள் தான் பச்சை குத்திக்கிறாங்க. அதோடு சேர்த்துக்கிட்டார் தான் கட்சியும். அதெல்லாம் சரியாக வர. அது அன்னைக்கு எம்ஜிஆருக்கு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. எம்ஜிஆரோட நீ பெரிய ஆள் உன்னை காட்டிக்கிறேன்னா காட்டிக்கோ. உன் கட்சியில் முதல்ல எவன் இருக்கிறா பச்சை குத்திக்கிறதுக்கு? இருந்தாலும் பச்சை குத்திக்கிறதுக்கு. அதான் தான் சொல்கிறேன், முதல்ல உன் பொண்டாட்டிக்கு இது பண்ணு, ராதிகாவை குத்திக்கிட்டு வர சொல்லு, அதுக்கப்புறம் ஒருத்தவங்களாம் சில பச்சை குத்துனா நம்ம உடம்புல வந்து சில பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இவரும் வந்து சொல்லியிருப்பாரு, விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் குத்திக்கலாம் அப்படின்றது. இதை பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை ஒன்றும் வராது. அந்த பச்சைக்கு பயன்படுத்துகிற அந்த வர்ணம் இருக்குது, அது ரத்தத்தில் கலந்துடும். செத்தா கூட அது இருக்கும் உடம்புல. அதனால் அந்த ரத்தத்தை எடுத்து பார்க்கும்போது அந்த இது இருந்ததுன்னா பச்சை குத்தன உடம்புங்கிறது தெரிய வரும். போஸ்ட்மார்ட்டத்தில் நாங்கள் அதை பார்ப்போம். அந்த மாதிரி வர்ணங்களை அவங்க பயன்படுத்துவாங்க. அந்த காலத்தில் குறவன் குறத்திகள் ஒரு இனம் இருந்தது. அவங்க அந்த பச்சை குத்துறதுல அவங்க ஃபேமஸாக இருந்தாங்க. அவ்வளோதான். அதெல்லாம் அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. நீங்கள் அதை வச்சுக்கிட்டெல்லாம் அதை காட்டி நான் வந்து இந்த கட்சியை சேர்ந்தவன. இப்போ விஜயகுமார் வந்து குத்திக்கிட்டார். எம்ஜிஆர் சொன்ன உடனே எம்ஜிஆர் கட்சியில் வந்து நடிகர் விஜயகுமார் போய் சேர்ந்துக்கிட்டு பச்சை குத்திக்கிட்டு வந்தார். ஏற்றுக்க முடியாதுன்ட்டார். பச்சை குத்திக்கிட்டு வந்து ஏற்றுக்கல. அதே மாதிரி நாஞ்சில் மலர் வந்து உங்கள் கட்சியில் இருக்க முடியாதுன்னு வெளியே வந்து திமுக வந்துட்டார். அதே மாதிரி அண்டே கட்சி விட்டு வெளியே போயிட்டார். அண்டே வீட்டுக்கு போய் கேட்டார் எம்ஜிஆர். நோ மிஸ்டர் எம்ஜிஆர்னார். உலகமே அத்தனை பத்திரிகையாளரும் பார்த்தாங்க. நோ மிஸ்டர் எம்ஜிஆர், இட் இஸ் பார்பாரிக் ஆக்ட் அப்படின்ட்டார். காட்டு மிராண்டித்தனான்ட்டார். ஐ கேனாட் அக்செப்ட் இட் அப்படி கட்சி விட்டு வெளியே போனார். இதெல்லாம் அந்த காலத்தில் நடந்தது. திருப்பி அதை ட்ரை பண்ணுறாரு. இப்போ உங்களை மாதிரி மறந்து சின்ன பசங்க வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுங்கிறதுக்காக சொல்கிறாங்க. என்ன மாதிரி கட்டு சனிங்களாம் சிலதெல்லாம் இதெல்லாம் சொல்லி தொலையுது. அதுக்கு என்ன பண்ணுறது? அதாவது அவருடைய இந்த அரசியல் வரலாறு பார்த்தோம்னா முதல்ல வந்து அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு, அப்புறம் திமுகவுக்கு இருந்தாரு. அவருக்கு எங்கேயோ பொழப்பு எங்கே ஓடுது அங்கே போயிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தார். அவருக்கு ஏது அரசியல்? ஸோ தானும் ஒரு பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்காக தனக்கும் ஒரு அரசியல் இருந்தது. ராதிகா அவனுடைய வற்புறுத்தல்னால அவர் கட்சியை ஆரம்பித்தார். ராதிகா கொஞ்சம் அரசியல் செல்வாக்குள்ள பெண்ணாக இருந்தாங்க. எம்ஆர் ராதாவுடைய பொண்ணு. அந்த பொண்ணுக்கு ஒரு திமுகவில் ஒரு நல்ல மரியாதையாக இருந்தது. அதை விட்டுட்டு அந்தமாக போச்சு. அதே மாதிரி தான் குஷ்புக்கு ஒரு நல்ல மரியாதை இருந்தது. பேரை கெடுத்துக்கிட்டாங்க. அந்த நேரத்தில் வந்து அந்த பச்சை குத்துறை தானும் பெரிய ஆள்னு காட்டிக்கிறதுக்காக, தனக்கு ரசிகர்கள் இருக்காங்க காட்டிக்கிறதுக்காக இந்த கூத்தெல்லாம் அவரை கட்சி ஒன்று ஆரம்பித்தார். யார் அந்த கட்சியை எவன் கூட்டத்தில் சேர்த்துக்கிட்டான்? அந்த கட்சி எத்தனை இடத்துல ஜெயிச்சது? அவர் என்ன எம்எல்ஏவாக இருந்தாரா? என்னவா இருந்தார்? ஒன்றுமே இல்லையே. கட்சி நடத்திக்கிட்டோ அது இப்போ தான் தெரியுது அந்த கட்சி இன்னும் இருக்குது. நீங்கள் சொன்ன போல தெரியும். 2007 தனியாக ஒரு கட்சி தொடங்கினாரு. உங்களுக்கு பாராட்டுமா? அது சரத்குமார் ஒரு கட்சி நடத்துறாருங்கிறத கண்டுபிடிச்சி அதில் இதெல்லாம் பேசியிருக்காருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி சொன்னீங்க பாருங்கள், உங்களை பாராட்ட வேண்டியது தான். அவரே கண்டுபிடிச்சிருக்கீங்களா? அதே ஒரு பெரிய விஷயம் தான் சார். பல விமர்சனங்களை வந்து எழுப்பினார். அதாவது 150 வருஷம் வந்து நம்ம வாழலாம் அப்படின்னு ஒரு விஷயம் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நிகழ்ச்சியில் அவர் சொன்ன ஒரு விஷயம், நான் வந்து அது ஆடியன்ஸை வந்து ஈர்க்கிறதுக்காக அவர் அந்த விஷயம் சொன்னார். எல்லாம் ஆடியன்ஸை ஈர்க்கிறதுக்காக உளறது தான். அதை உளறல் நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அதுதான். இது மாதிரி பல உளறல்கள் நடிகர்கள்ட்ட இருந்து வரும். அதெல்லாம் கேட்டுக்க வேண்டியது தான். உங்களுக்கு நேரம் போகல வந்து என்னை போட்டு உயிர் எடுக்கிறீங்க. இல்லாட்டி பண்ண நான் சரத்குமார் போய் இந்த வயசில் நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் சொல்லுங்க பாருங்க. மறந்த போனவர், மறக்கடிக்கப்பட்டவர், காணாமல் போனவர் திரும்பி வரதுக்கு ட்ரை பண்ணுறாரு. பாவமாக இருக்குது. அவ்வளோதான் சொல்லணும். ட்ரை பண்ணுங்க. பொழப்பு நடக்கலை, எந்த பொழப்பு நடக்கலை, எதாவது பண்ணணும் பண்ணுறீங்க, பண்ணுங்க, ட்ரை பண்ணுங்க. அவ்வளோ. ஸோ பாஜக கூட வந்து கட்சியை இணைச்சிக்கிட்டாரு. இப்போ இதுக்கு அடுத்து வந்து இது எப்போ தனியாக இருந்தது? எப்போவுமே அப்படி தான் இருந்தது. யாரு கூட தான் இருந்தார். தனியாக அதான் சொல்கிறேன். உங்களுடைய திறமையை நான் பாராட்டுக்கிறேன். அவர் அங்கே போனார் இங்கே போனாருங்கிறதெல்லாம் அவர் பின்னாடி ஃபாலோ பண்ணுற ஒரே ஆள் நீங்களாக தான் இருப்பீங்க. வேறு யாருக்கும் அவரை பற்றி என்னன்னு கூட தெரியாது. ராதிகாவுக்கே தெரியாத விஷயமெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்படி ஒரு கட்சி இருக்குன்றது மக்களை ஈர்க்கிறதுக்காக நீங்கள் சொல்லி தான் தெரியுது. சரத்குமார் ஒரு நடிகர் இருந்தார், அவர் கட்சி இன்னும் நடத்திக்கிட்டு இருக்காருங்கிறது இப்போ நீங்கள் சொல்லி தான் தெரியும். அவ்வளோ. அதாவது இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த அப்படி ஒரு கட்சி இருக்குது அப்படின்றத தெரியறதுக்காக நீங்கள் சொன்னதுனால எனக்கு ஒரு நன்றி. சரத்குமார் ஒரு நடிகர் அந்த காலத்தில் எடுத்தவர் ஒரு கட்சி ஒன்று நடத்திக்கிட்டு தான் அது இன்னும் நடக்குதுன்னு கண்டுபிடிச்சி சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். அரிய கண்டுபிடிப்பு. காணாமல் போகிற விஷயத்தை தோண்டி எடுத்து கண்டுபிடிச்சி இவ்வளோ கேள்விகள் கேட்குற அளவுக்கு அவரே சரத்குமாரே அதிசயப்பட்டுருவார். உங்கள் கம்பெனிக்கு உங்கள் ஆஃபீஸுக்கு வந்து உங்களுக்கு பாராட்டெல்லாம் தெரிவிப்பார். அவ்வளோ முடிஞ்ச பச்சை குத்திங்களேன்.
இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.